டெட் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நியமன தேர்வுல பாஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரா நியமனம் தமிழ்நாடு அரசு பண்ணுவாங்க. இந்த 2025ல நியமன தேர்வு நடத்துவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பட்டதாரி ஆசிரியருக்கு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு, அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸா மேஜர் வைஸா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ண போறோம். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், இந்த எல்லா புத்தகத்துல இருந்துமே நம்ம அகாடமி சார்பா டெஸ்ட் சீரிஸ் கான்டாக்ட் பண்ணுவோம். டெட் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நியமன தேர்வுல பாஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரா நியமனம் தமிழ்நாடு அரசு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டு இந்த நியமன தேர்வை 2025ல நடத்துவாங்களா இல்லையா? ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா தான் இடைநிலை ஆசிரியர், அது மட்டும் இல்லாம பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு நியமன ஆணைய டிஆர்பி போர்டு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2025ல நியமன தேர்வு நடத்துவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா நீங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 25ல நியமன தேர்வு நடத்தக்கூடிய பாசிபிள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரு பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமர தகுதி உடையவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி டெட் பேப்பர் டூல எலிஜிபிளா இருக்கீங்க. இப்போ நியமன தேர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா காலம் தாழ்த்தாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா செப்டம்பர் மாசம் வரக்கூடிய இந்த தேர்வுல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பா இந்த நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு, அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸா மேஜர் வைஸா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய நாட்களில் தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸுக்குமே சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும். டெஸ்ட் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸுக்குமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்த மட்டும் மேபி இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1200க்கும் அதிகமான காலிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி, எவ்வளவு காலிடம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா டெட் பேப்பர் டூல பாஸ் பண்ணி இருக்கீங்க, நியமன தேர்வுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த நியமன தேர்வில் பாஸ் பண்ணிட்டு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட்டு. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் மேஜர் பேப்பர் வேல்யூஷன் போகும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நான் குரூப் 4 படித்தேன், போன வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஸ்கூலில் 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், ஸோ தமிழில் நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் வினா அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியெல்லாம் டக்குன்னு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர்லாம் பண்ண முடியாது. இது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டினை பார்த்த உடனே இந்த வினாவுக்கு இதுதான் விடையா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், இந்த எல்லா புத்தகத்துல இருந்துமே நம்ம அகாடமி சார்பா டெஸ்ட் சீரிஸ் கான்டாக்ட் பண்ணுவோம். அதை நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ் இதுதான், இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஸ்டினை பொறுத்த மட்டும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அமைப்பானது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வுக்கு சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே நல்ல இன்டெப்தா ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும்
நீங்கள் படிக்கணும். அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும். அந்த டெஸ்ட் ஷெடியூல் வைஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் OMR சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மஸ்ட்டு. அடுத்து மெயின்ஸு மேஜரை பொறுத்த மட்டும் பட்டதாரி ஆசிரியருக்குன்னு சொல்லி தனித்தனி பாடங்கள் இருக்குது. தமிழ் பாடம், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி 9 பாடம் இருக்குது. 9 பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இப்போ கரண்டில் அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்டான மெட்டீரியல் PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி, அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து கொடுப்போம். அந்த ஷெடியூலை நீங்கள் படித்து நாங்கள் டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும்தான். டெஸ்ட் பேஜில் எக்காரணம் கொண்டும் மெட்டீரியலோ வேறு ஏதாவது அப்டேட்டோ வந்து கொடுக்க மாட்டோம். டெஸ்ட் ஷெடியூல் கொடுப்போம். அந்த டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும். டெஸ்ட்டு நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டெஸ்ட் பேஜுக்கும் பாசிபிளாக இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுக்குமே வந்து பாசிபிளாக இருக்கும். டெஸ்ட் பேஜில் வந்து பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கணும். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இதுலேயுமே வந்து பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள பாடங்கள். நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா 6 to 12th வரைக்குள்ள தமிழ் பாடம் என்ன இருக்குது, என்ன டேட்டா இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஸ்கூல் புக் எல்லாமே மாற்றிருக்காங்க, அப்டேட்டான டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 50க்கு 50, 100க்கு 100 எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கு. அப்படி இல்லை நான் 50க்கு 30, 20 தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வீக்கு. ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இந்த டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, PGDRB எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னா, யார் எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க, நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோடு இல்லாமல் உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஒன்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இது டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிகிரி லெவல் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ் பாடத்தில் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா இதில் உள்ள ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்குது, டிகிரி லெவல் என்ன டேட்டா இருக்குது, ரெஃபரன்ஸில் என்ன டேட்டா இருக்குது, இப்போ உள்ள சொசைட்டியில் தமிழில் என்னென்ன அப்டேட் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து உங்கள் மைண்ட் செட்டில் நல்லா அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் கொஸ்டினில் எக்ஸாமில் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் வினாக்கள் கேட்கும்போது உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்டேட்டே இல்லாமல் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன், நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி 9ல் 10 நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 9ல் டாப் 1 நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, அதே மாதிரி பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த 3 பாடத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 பாடத்தில் உள்ள மெக்கானிசம், சம், ஈக்குவேஷன், ஸ்ட்ரக்சர் இதிலிருந்து வினாக்கள் கேட்பாங்க. ஏன்னா மற்ற பாடத்துக்கும் இந்த 3 பாடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மற்ற பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம தியரி படிப்போம், கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும். நம்ம டக்குன்னு பார்த்த உடனே ஒரு சில வினாடிகளில் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். பட்டு மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில நிமிடங்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மேக்ஸு நீங்கள் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணம் இல்லாமல் தெரிஞ்சதை கூட ரிப்பீட்டடாக பல்வேறு சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும். பிசிக்ஸை பொறுத்த மட்டும் மெக்கானிசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்ஸு, ஈக்குவேஷன் இதில் இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ இதில் உள்ள மிக முக்கியமான எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரியில் எப்போதுமே வந்து நம்ம பிஜி இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும், ஆர்கானிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து நிறைய வினாக்கள் மெக்கானிசம் கேட்பாங்க.
அதே மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும், ஃபார்முலா இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த 3 பாடத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த நியமன தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் பட்டதாரி ஆசிரியராக ஒரு அரசு பள்ளியில் பணியில் அமரணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாடத்தில் அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்கும் தமிழ் புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜரை பொறுத்த மட்டும் பேசிக் எல்லாமே, ஃபவுண்டேஷன் சீரிஸ் எல்லாமே, அடிப்படை தகவல் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிகிரி லெவல் வரும்போது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் வைஸ் அழகு வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து இப்போ கரண்டில் என்ன டைட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கணும். டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் கொடுப்போம். அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஃபவுண்டேஷன் சீரிஸ் இருக்குது, பிரைம் சீரிஸ் இருக்குது, ஈலைட் சீரிஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு, பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் டிகிரி லெவல், ஈலைட்டை பொறுத்த மட்டும் நம்ம 1 வீக் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம். அதையுமே நீங்கள் தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா OMR சீட்டில் தான் நடக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் போட்டு OMR சீட்டில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நியமன தேர்வை பொறுத்த மட்டும் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அட்டெம்ப்ட் கொடுத்தாலுமே யார் பாடத்தில் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி பெற முடியுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம், இப்போ ப்ரெசன்ட் டைமில் ப்ரெஷராக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி ஒரு சில மிக முக்கியமான டேட்டா எல்லாமே அந்தந்த பேஜில் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர், என்ன பாடம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, ப்ரீவியஸ் இயரில் எடுத்த எக்ஸாமினுடைய மதிப்பெண்கள், அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் ஒருத்தருக்காக எக்காரணம் கொண்டும் தனியாக வந்து கைடன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிட் மட்டும் எனக்கு வேணும், இந்த டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனித்தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன அறிவுரை தரமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி கால் பண்ணி அட்டன் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து டெக்ஸ்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு இந்த நியமன தேர்வுக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். ஸோ பட்டதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு, அப்புறம் முதன்மை தாள் மேஜர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ்னா டெஸ்ட் மட்டும் தான் அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி OMR சீட்டை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக் வந்து ஸ்கூல் புக்கு, இது வந்து டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி டிகிரி லெவல் அண்ட் ரெஃபரன்ஸுமே அப்டேட் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் வந்து இதில் வந்து டெய்லியுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறவங்க, எழுதுறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்காங்களோ, படித்ததை ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.